அவர் ஆரம்பிக்கிறப்ப கணபதி காப்போட ஆரம்பிச்சார். ம். அப்புறமா வந்து சூர்யாய, மங்களாய, புதாய அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ராகுவே, கேதுவே நமகான்னு சொன்னாரு. நான் நிறுத்துங்கன்னு சொன்னேன். ம். என்னத்துக்குன்னு கேட்டாரு. இத எப்படி நீ மேடையில பேசுறப்ப தான் பேசுவியா இத? ம். ஆ எ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆள் வந்தா மட்டும் இத ஆரம்பிக்கிறப்ப பேசுறீங்க. எதார்த்தமாவே நீ எல்லாத்தையும் இப்படி தான் ஆரம்பிப்பியா? ம். ஒரு கணபதி காப்பாரிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீ வந்து 10 பேருக்கு முன்னால தன்னை அறிவாளியாக காட்டுவதற்காக, இந்த மேடை பேச்சு மாரியே வாழ்க்கை கொண்டு போறீங்க. ஓகே. இது வந்து ஏமாத்துற வேலை தானே. உன்னையும் நீ ஏமாத்திக்கிற இல்லைங்களா? இது மாரி எதுவுமே ஜோசியத்துல கிடையாது. நான் அந்த பாட்டு பாடுனா தான் பலன் வரும்ன்ற அவசியம் இல்ல. கிடையாது. அப்புறம் எதுக்கு பாட்டு பாடுறேன்? அப்படின்னா, அந்த பாட்டு வந்து என்னை வந்து நான் முக்கிய பொருளாக மாற்றுவதற்கு பயன்படுது. ஓகே. இப்ப நம்ம 2 பேரும் உட்கார்ந்திருக்கும்போது நான் ஆரம்பிக்கிறேன். மீட்டிங் ஆரம்பிக்கிறப்ப கையில எடுத்து கும்பிட்டு மேல பார்த்து இப்படி ஆரம்பிச்சு இல்லைங்களா? ஆ, இவருக்கு ஏதோ தெரியும் போல அப்படின்ற ஆ, ஒரு ஆ, பில்டப் ஆ, உருவாக்குறது. ஞான கொழுந்தினை, புந்தி மகந்தனைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். 10 நிமிஷம் ஒரு சாமி பாட்ட பாடி ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபீல். ஓகே. நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன் மாரி அந்த ஃபீல். இந்த ஃபீல் வந்து ஜோசிக்காரங்க குடுக்குறாங்களா?